எல்லோருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாத இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலேயும் அனைத்து கட்சியினருமே கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை துவங்கி ஏறக்குறைய முடியக்கூடிய நிலையில இருந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை 4 முனை போட்டியானது நிலவலாம் என்று ஒரு பேச்சு கூட சொல்லப்படுகிறது. திமுக ஏற்கனவே அவர்களுக்கான அணியை கட்டமைத்து விட்டார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த அந்த அணி இந்த 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா மறுபுறமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றாக இருந்த கழகத்தை இரண்டாக்கி துண்டாக்கி துண்டுகளாக ஆக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லாதது ஏன் என்ற கேள்வி கடைக்கோடி தொண்டருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நேற்றைய தினம் வந்து பார்த்தோமே, ஆனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையானது எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த RB உதயகுமார் அவர்களுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சபாநாயகர் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கின்ற இருக்கையே மரபலே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எதற்காக அவசரமாக எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையானது எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்ல வேண்டும் என்று சற்று உள்ளே சென்று பார்த்துமே, ஆனால் ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அந்த அமைப்பு பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் யார் அப்படின்னா தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு அமைப்பினர். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை துவங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு திமுக அரசுமே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியருடைய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்தப்படலை. அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு 5 பேர், ஒரு முக்கியமான ஒரு 5 பேர் போய் சந்திச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில நீங்க இதை பத்தி குரல் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஆதாயமாக கூட இருக்கலாம், எங்களை போன்ற ஊழியர்களுக்கு அது வந்து எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டாரு. சட்டப்பேரவையும் கூடுது. ஆனா சட்டப்பேரவையில எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கப்படவில்லை. அது ஏன்னு பார்த்தா, அந்த வந்த 5 பேர்த்துல ஒருத்தர் போய் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க போய் சந்திச்சோம், அவரு இந்த கேள்வியை வந்து முன்வைக்க இருக்கிறாரு அப்படின்னு. உடனே அவங்க என்ன பேசுறாங்க, இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இயற்கை வந்து உங்களுக்கு கொடுத்துரும், இந்த கேள்வி நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, இது மட்டும் தான் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே திராவிட முன்னேற்ற கழக அரசும் எடப்பாடி பழனிசாமி ஒன்னா தான் இருக்கிறாங்க. தேர்தலில் கூட்டணியை பற்றி இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னுமே முடிவு செய்யலை. ஏன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு தான் எந்த விதத்துல உதவ முடியுமோ அந்த விதத்துல உதவி கொண்டிருக்கிறார். ஆனால் மறுபுறமோ கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்கள் ஒரு அணியை கட்டமைக்க துவங்கி விட்டாரு. தேசிய தலைமையிலான ஒரு அணி இங்க தமிழகத்துல அமையும். அதுல பெருவாரியான இடங்கள்ல நம்மளுடைய கழக நிர்வாகிகள் போட்டியிடுவாங்க. வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அணி மகத்தான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம வந்து இருப்போம் அப்படின்றத முடிவு செய்து வேட்பாளர் பட்டியலை முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை ஜெபி நட்டா அவர்கள்ட்ட கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேட்பாளர்கள் பட்டியல் தேனியை பொறுத்தவரை கடந்த முறை, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 38 தொகுதிகளில் தோல்வி அடைந்த போது கூட ஒண்ணு கண்ணே என்று அம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவருடைய நற்பெயரின் காரணமாகவும் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவர் தான் அங்கே போட்டியிட போவதாக விருப்பம் அளித்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதே போல வட சென்னையை பொறுத்தவரை வழக்கறிஞர் MV சதீஷ் அவர்கள், அதாவது மாவட்ட கழக செயலாளர் இருக்காங்க, அவங்க வந்து போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல வழக்கறிஞர் RV பாபு அவர்கள் அங்கே போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் JCD பிரபாகரன் அவர்கள் அங்கே போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அந்த தொகுதியில் NVP வெங்கட்ராமன் அவர்கள் முன்னாள் MLA அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதி அல்லது கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அங்கே போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் போட்டியிடும் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. மதுரை தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரையினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல அவர் விருப்ப மனுவும் கொடுத்திருப்பதாக தகவல் சொல்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய அமைப்பு செயலர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் அங்கே போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது.
கரூரை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் அவர்கள் அண்ணன் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதே போல சேலத்தை பொறுத்தவரை எம் ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய மாவட்ட கழக செயலர் அவர்கள் அங்கே போட்டியிட தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரணி தொகுதியை பொறுத்தவரை செஞ்சி சேவல் ஏழுமலை அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல விழுப்புரம் தனி தொகுதியை பொறுத்தவரை ஆடிட்டர் ஏ ராஜீவ்காந்தி அவர்களும் டாக்டர் கலைச்செல்வன் அவர்களும் முன்னாள் தாட்கோ தலைவர் அவர்கள் அவரும் அங்க போட்டியிடுவதற்காக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஓம் சக்தி சேகர் அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் முன்னாள் எம்எல்ஏவும் கூட. திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை மாவட்ட கழக செயலர் அண்ணன் சண்முகம் அவர்களும் மாவட்ட துணை செயலர் அண்ணன் கனிஷ்கா சிவகுமார் அவர்களும் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாமக்கலை பொறுத்தவரை கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவருடைய தளபதியாக இருக்கக்கூடிய அண்ணன் நாமக்கல் பழனிசாமி அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நமது புரட்சித்தினுடைய நிர்வாக ஆசிரியர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது முதற்கட்டமாக ஒரு 15 தொகுதிகளுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நமது அம்மா எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளிவந்திருக்கு. இன்னும் போக போக முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்குமான ஒரு முன்னோட்டமான ஒரு உத்தேச பட்டியலானது வெளிவர இருக்கிறது. ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 35 வருவாய் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறார். மீதி இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மாவட்டங்களுக்கும் தன்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த சுற்றுப்பயணமானது முடித்து வைக்கப்பட இருக்கிறது. தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் திமுகவிற்கு மாற்றாக நிற்பார். 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுக்க போது இந்த அணிதான். 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் வருவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாகவோ அவருடைய அரசியல் இருந்தே முழுவதுமாக அகற்றப்படுவார். களத்தில் சந்திப்போம்.